ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பென்சில் டிராயிங் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய ஒரு 5 காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டுட்டோரியல் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ கீழே மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னாக்கா, டோன்ட் யூஸ் த பேப்பர் அண்டர் யுவர் ஹேண்ட்ஸ் டு ஷேட். அதாவது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று வச்சுப்பாங்க. அந்த படத்துக்கு மேலே, நம்ம வரைகிற படத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஷேட் பண்ணுவாங்க. அந்த பேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா நவுத்தி ஷேட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேடிங் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. ஆனால் உண்மை கதை என்ன அப்படின்னாக்கா, இந்த பேப்பர் வைக்கிறதால நமக்கு ட்ரா பண்ணுறப்போ அந்த ட்ராயிங்கோட அந்த ஷேப்பு கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அந்த ஷேடிங் மாறினாலும் நமக்கு இந்த பேப்பர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொல்லையாகவே இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் பதிலாக நம்ம நார்மலாக ஹேண்ட் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு அது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி எரேசர் வச்சு நம்ம லைட்டாக நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ராயிங்கோட ஷேப்ஸை நம்ம மிஸ்டேக்காக வரைகிறது தவிர்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரையலாம். ஸோ இது மறக்காமல் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பரை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது மிஸ்டேக் நம்பர் 2 என்னென்னு பார்ப்போம். அதாவது ட்ரா வித் போரிங். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு டிராயிங் வரைகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராயிங் காமிக்கிறேன். ஸோ இந்த டிராயிங்கை எடுத்துக்கலாம். ஸோ இது நான் வரைகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிராயிங் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டிராயிங் தான். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வரைஞ்சி முடித்த டிராயிங். இது A4 சைஸ் டிராயிங். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஆப்போசிட்டாக நான் இன்னொரு டிராயிங் காமிக்கிறேன். ஸோ இதை பாருங்கள். இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஷேடிங்லேயே ஆகட்டும், எல்லா விதத்துலேயும் ஆகட்டும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நான் போராக இருக்கிறப்போ வரையப்பான்ட்டேன். எப்போ எனக்கு டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் அப்போ மட்டும்தான் வரைவேன். ஸோ அப்போ மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ மட்டும்தான் நம்மளால் கவனமாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் வரைய முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா டிராயிங் வரைகிறப்போ நீங்கள் போர் அடிக்குது அப்படின்னாக்கா பாதி வரைகிறப்போ எடுத்து வச்சுருங்க. மிச்ச நேரம் எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ மிச்ச படத்தை அப்போ கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் ரைட் சைடில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா டிராயிங்கில் அதை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம மிஸ்டேக்கு போவோம். மிஸ்டேக் நம்பர் 3, அன்கம்ஃபர்டபுள் ஷேடிங். என்ன சொல்கிறேன்னு புரியல, இப்போ நல்லா க்ளீனாக சொல்கிறேன் பாருங்கள். அன்கம்ஃபர்டபுள் ஷேடிங் அப்படின்னாக்கா, எல்லோரும் ஷேட் பண்ணுறப்போ மேலேருந்து கீழே வரணும், அப்படி இல்லைனாக்கா ஃபேஸில் ஷேட் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, இதில் நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சில இடத்துல நமக்கு கரெக்டான அந்த கம்ஃபர்டபுள் இருக்காது. இப்போ நான் எனக்கு கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி நான் ஷேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த சேரீயில் நான் ஷேடிங் பண்ணுற பாருங்க. ஷேடிங் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த டிராயிங் நான் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எப்படி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சு நான் அந்த டிராயிங்கை சுற்றி ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். அன்கம்ஃபர்டபுளாக ஷேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஷேடிங் தப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மிஸ்டேக் நம்பர் 3. மிஸ்டேக் நம்பர் 4 என்ன அப்படின்னாக்கா, லைட் ஷேடிங். அதாவது இந்த டிராயிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா ஷேடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த டிராயிங் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கூட ரியலிஸ்டிக்காக தெரியாது. அதுவே நான் இப்போது இந்த டிராயிங் பாருங்கள், இந்த டிராயிங் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நான் அந்த டிராயிங்கில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிராயிங்கில் அந்த ஹேரில் பார்த்திங்கன்னா டார்க்னஸ் அதிகமாக ஏற்றிருக்கேன். அந்த டிராயிங் பிக்சரில் பார்த்திங்கன்னா டார்க்னஸ் அதிகமாக ஏற்றிருக்கேன். ஒரு டிராயிங்க்கு எப்போ லுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, அதோட டார்க்னஸை நல்லா ஏற்றுறப்பவும் அதோட ஹைலைட்டை கரெக்டாக விடுறப்பவும் நல்லா ஷேடிங் பண்ணுறப்போ தான். இந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணாதீங்க. ரைட் சைடில் இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக் நிறைய பிகினர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைட்டான ஷேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. அது பிகினராக இருக்கிறப்போ ஓகே. நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஷேடிங்கை மாற்றிக்கோங்க. வீடியோட ஃபைனல் மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, கம்ப்ளீட் வித் அன்வான்ட் ஷேடிங். அப்படின்னாக்கா நம்ம டிராயிங் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்டு பட்டு இந்த மாதிரி ஷேடிங்லாம் நம்மளுடைய டிராயிங்கோட பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம படிஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஷேடிங்கெல்லாம் வச்சுட்டே அப்படியே நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஷேடிங்லாம் அன்வான்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எரேசர் வச்சு அதை எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக கொஞ்சம் கூட விடாமல் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த டிராயிங்கோட லுக்கே வேறு லெவலில் தெரியும். அந்த டிராயிங் மட்டும் தனியாக தெரியும், பேக்ரவுண்டில் ஒயிட்டாக தெரியும். இதுவே நீங்கள் பேக்ரவுண்ட் ஏதாவது வரைகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணாமல் பேக்ரவுண்டை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது தப்பு, மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.